வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 28ஆம் தேதி 11/4/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மாலை 5:40 வரை சதயம், பிறகு பூரட்டாதி. இன்றைய திதி த்விதியை திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று சந்திர தரிசனம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்று லாபஸ்தானமான 11வது இடத்துல இருக்கிறதும் 10வது இடத்துல 4 கிரக சேர்க்கை இருக்கிறதும் சிறப்பு. நல்ல பலன்கள் நிறைய நடக்குங்க. அதிர்ஷ்டமான நல்ல காலம். பல வழிகள்லையும் முன்னேற்றம் தெரியும். எதிர்பார்த்தபடியே எல்லாமே நடக்கும். உடல் நலமும் நல்லா இருக்கும். பண வசதிகள் தாராளமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. வீட்டில் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் பற்றிய நல்ல செய்திகள், பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு இது ஏற்ற நாளாகும். இன்னைக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்துவீங்க. சிலருக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு நினைச்ச விஷயங்களை நினைச்சபடி நடத்தி உங்களோட இஷ்டங்களை பூர்த்தி செஞ்சுக்கிருவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பண வரவு கூடுதலாகவே இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் எல்லாம் உங்களுக்கு திருப்திகரமாக முடியும். உடல் ஆரோக்கியமெல்லாம் சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. பண வசதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. அதிர்ஷ்டமான காலகட்டம்னே சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். குடும்பத்தார் மெச்சும்படியான விஷயங்களில் ஈடுபட்டு அவங்களோட பாராட்டை பெறுவதற்குரிய அமைப்பு இருக்குதுங்க. போட்டி மனப்பான்மையெல்லாம் விலகும். வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. இன்னைக்கு பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கண்டவங்க கிட்ட கண்டபடி பேச்சு வாங்கிக்காம மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லதுங்க. எதுலையுமே திடீர் முடிவுகளை எடுப்பீங்க. முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னால வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. அது உங்களை குழப்பங்கள்ல இருந்து காப்பாற்றும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு மனசுல இருந்த கவலைகள்லாம் நீங்கி பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. சில விஷயங்கள்ல பதற்றமும் பயமும் இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட அணுகுமுறை நல்ல பேரை வாங்கி தரும். உங்களோட அனுபவங்கள் உங்களுக்கு நல்ல பொறுப்பை கொடுக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 10வது இடத்துல இருந்து 9வது இடத்துல 4 கிரக கூட்டு சேர்க்கை இருக்கிறது சிறப்பான ஒரு நாள்னே சொல்லலாங்க. இருந்தாலும் ராசி அதிபதியான சுக்கிரன் 9வது இடத்துல இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் மனக்குழப்பம், கவலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கோபப்பட்டு சில பிரச்சனைகளை நீங்களே உண்டாக்கிக்கிருவீங்க. இன்னைக்கு பங்கு மார்க்கெட்ல எல்லாம் முதலீடு செய்யறதுக்கு ஏற்ற நாள் கிடையாது. இன்னைக்கு அந்த எண்ணங்கள் இருந்தால் விட்டுருங்க. உடல் நலத்திலையும் கொஞ்சம் குறைவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலை விஷயமாக யாராவது பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அது கூட இன்னைக்கு தள்ளி போகலாங்க. பெண்களுக்கு தொழில் முறையில் குழப்பம் ஏற்படும். புதிய திட்டங்களை எதையும் துவக்கலாகாது. அயலூர் பிரயாணங்கள் எல்லாம் இன்னைக்கு தள்ளி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். நல்ல காரியங்கள் எல்லாம் சிறப்பாகவே நடக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்களோட நல்ல விஷயங்களுக்காகவோ அல்லது படிப்பு விஷயங்களுக்காகவோ நண்பர்களை அணுகுனீங்கன்னா நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட பிரச்சனைகளுக்கு நண்பர்கள் நல்ல தீர்வை கொடுப்பாங்க. சில படிப்பு விஷயங்களையும் மேற்படிப்பு விஷயங்களையும் மாற்றம் செய்வதற்கான யோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும்.
கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு குழப்பங்கள்ல இருந்து கொஞ்சம் வெளியில வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இத்தனை நாளைக்கு எதையாவது ஒன்று நினைச்சு எதையாவது மனசுல போட்டு குழம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த குழப்பங்களுக்கு இன்னைக்கு விடை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உடலும் மனசும் தெம்பா இருக்கும், உற்சாகமா இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல மனம் இருக்கும். எதுலையுமே எச்சரிக்கையா இருப்பீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீண் விவாதங்கள்ல எல்லாம் ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க. வாய் வார்த்தைகள்ல ஆரம்பிச்சு கை கலப்புல முடியக்கூடும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னதான் நம்ம கவனமா இருந்தாலும் சில நேரங்கள்ல நம்மை அறியாமலேயே தவறு நடக்கும். கவனமா இருங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து செட்டில் செய்யற அளவுக்கு உங்களுக்கு பணப்புழக்கம் சிறப்பாவே இருக்கும். தேவையானவற்றை வாங்கும் அளவு பொருளாதாரமும் நல்லா இருக்கும். பொருள் வரவு இருக்கும். சிலருக்கு வர வேண்டிய பணமும் கைக்கு கிடைக்கும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். பணத்தை பத்திய கவலை இன்னைக்கு தீருங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான 9வது இடத்துல இருக்கிறது சிறப்பு. இருந்தாலும் ராசி அதிபதியான புதன் 6க்கு அதிபதியான செவ்வாயுடன் சேர்ந்து 8வது இடத்துல இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையோடையும் கவனத்தோடையும் இருக்கிறது அவசியங்க. சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. காய்ச்சல், தலைவலி இதெல்லாம் அதிகமா இருக்கும். சிலருக்கு இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடும். கவனமா இருங்க. வீட்லயும் வாழ்க்கை துணையோட பிரச்சனைகள் வரலாம். இப்ப கடன் வாங்குறதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருங்க. வேலையாட்கள் கிட்ட தேவையில்லாத விவகாரங்கள்ல ஈடுபடாம அமைதியா போயிடுறது நல்லது. இல்லாட்டினா கஷ்ட நஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். கவனமா இருங்க. பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உடம்பு நிலையில அக்கறையா இருக்கணும். உங்களை விட எதிரிகளோட பலம் கூடுறதுனால சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க வேண்டியது வரலாம். அதுல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. மாணவர்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனத்தோட இருக்கணுங்க. வண்டி வாகனங்கள்ல வித்த காட்டுறதெல்லாம் விட்டுருங்க. படிக்கட்டுகள்ல தொங்கிட்டு போறது இதெல்லாம் பார்த்து பத்திரமா இருக்கணுங்க. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாளா இருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பண வரவு தாராளமா இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு வாக்கு பலிதம் ஏற்படும். பேச்சு திறமை இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆலய திருப்பணிகள் செய்யறதுல ஈடுபாடு அதிகமா இருக்குங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். பூஜை ஹோமம்லாம் செய்யறதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்வீங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. தான தர்மங்கள்ல ஆர்வமா இருப்பீங்க. பொருளாதாரத்துல பின்னடைவு எதுவும் இல்லைங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்கள் உறவினர்களோட எல்லாம் இனிமையா பொழுதை கழிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. பொது சேவையில ஈடுபாடு உண்டாகும். நண்பர்கள் பக்கபலமா இருப்பாங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பெருமை அடையும்படியான நிகழ்வுகள் நிறைய நடக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களை கூட வாங்குவீங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 9. கடகராசி. கடகராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தேவையில்லாம அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. மனசுல நல்ல விஷயங்களை பத்தி நினைச்சு அமைதியா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம். சின்ன விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கலாம். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போகலாம். யாருக்குமே வாக்குறுதி கொடுக்கறத இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. வீண் வம்புகளும் அடுத்தவங்களை பத்தி கேலியா பேசுறதையும் இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க. பிரயாணங்களால பயன் இருக்காது. கடவுளோட நாமங்களை சொல்லிக்கிட்டு மௌனமா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க. பொருளாதாரத்துல எந்த மாற்றமும் இருக்காது. பெண்களுக்கு வார்த்தைகளை கொட்டிராம பொறுமையா கடைபிடிக்கிறது நல்லது.
சண்டைக்காரர்கள்ட்ட இருந்து ஒதுங்கி போயிருங்க. சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியலாம். வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது அவசியங்க. மாணவர்களுக்கு நண்பர்களோடையும் சக மனிதர்களோடையும் இணக்கமா போறது நல்லதுங்க. ஈகோ பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மன சங்கடங்களுக்கு ஆளாகலாம். சிலர் வஞ்சனைக்கு ஆளாகக்கூடும். மனம் கலங்குற நிலையெல்லாம் இருக்கும். கவனமா இருங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெரிய மனிதர்களால சில காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. செல்வந்தர்களோட உதவிகள் கிடைக்கும். தொழில் முறையிலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாம் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூச நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சில மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் வீட்டில் இருக்கலாம். வீட்டில் சாதாரணமா பேசினா கூட உங்களுக்கு எரிச்சலும் கோபமும் உண்டாகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. எந்த விஷயத்திலையும் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும். அடுத்தவங்க சாதாரணமா பேசுறது கூட உங்களை கேலியா பேசுறது மாதிரி உங்களுக்கு தோன்றும். உடல்ல அலுப்பும் சலிப்பும் இருக்கும். உடல்நிலையும் ஒத்துழைக்காது. பொருளாதார பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். இன்று பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு 7வது இடமான கலத்திரஸ்தானத்துல சந்திரன் இன்னைக்கு இருந்து ராசியை பார்க்கிறது சிறப்பு. இருந்தாலும் ராசி அதிபதியான சூரியன் செவ்வாயோட சேர்ந்து 6வது இடத்துல இருக்கிறதுனால உங்கள் வேலைகள்லையும் தொழில்கள்லையும் உங்களோட சக்தி எல்லாத்தையும் திரட்டி நிர்வகிக்கிற சூழல்கள் வரலாங்க. லாபங்கள் கிடைக்கும். இருந்தாலும் செலவு அதிகமாக இருக்கும். தொழிலுக்காகவோ அல்லது வீட்டில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களுக்காகவோ சிலர் ஆடம்பரமாக செலவு செய்யறதுக்காகவோ கடன் பட நேரலாம். இன்னைக்கு கடன் வாங்குறத தவிர்க்கிறது நல்லதுங்க. இப்போ இந்த கிரக நிலைகள் இருக்கும்போது கடன் வாங்கினீங்கன்னா அதை திரும்பி கொடுக்க முடியாத சூழல்கள் சிலருக்கு ஏற்படக்கூடும். கவனமாக இருங்க. பெண்களுக்கு வாழ்க்கை துணையோட யோகத்தை அனுபவிக்கக்கூடிய சிறப்பான நல்ல நேரம் இருக்குதுங்க. வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்தும் போகணும். அவங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு நண்பர்களோட எந்த பிரச்சனையும் பண்ணிக்காம அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. உடன்பிறப்புகளோடையும் கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். ஆடம்பர செலவுகளுக்காக யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. மக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியோட முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வெற்றி அடையாமல் விடவே மாட்டீங்க. அடுத்தவங்க உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. இன்னைக்கு சொன்ன சொல் தவற மாட்டீங்க. வாக்கு தவறாம கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. போட்டி மனப்பான்மையும் பொறாமையும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சிலர் உங்களை ஏதாவது சொல்லி குழப்பக்கூடும் அல்லது வேற ஒரு தவறான வழிகளுக்கு உங்களுக்கு அவங்க வழிவகுக்கக்கூடும். அவங்க மேல வர்ற பழி உங்க மேல வர மாதிரி ஏதாவது சூழல்கள் இருக்குங்க. அதெல்லாம் ரொம்ப கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. வீட்டுல மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சு எந்த முடிவும் எடுத்தீங்கன்னா அந்த முடிவு சிறப்பான முடிவா இருக்கும். பொருளாதாரம் வழக்கம் போல இருக்குங்க. வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எதையோ சாதிச்ச ஒரு நிம்மதி இருக்குங்க. எதிராளிகளை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். தொழில் வியாபாரங்களை சிறப்பா நடத்துவீங்க. நல்ல வருமானம் இருக்கும். பெரிய திட்டங்கள் போட்டு சிறப்பா செயல்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 6வது இடத்துல 6ஆம் இடத்து அதிபதியான சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. ராசி அதிபதியான புதனும் 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனும் இணைந்து 5வது வீட்டுல இருக்கிறது பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்குங்க. பிள்ளைகளால பெரிய லாபத்தை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு.
நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். தூரத்துல இருந்து வர்ற செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளா இருக்கும். நண்பர்கள் உறவினர்களால நிறைய அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் விலகுங்க. பண வரவெல்லாம் இன்னைக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம வந்து சேரும். கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பெண்களுக்கு இன்னைக்கு உங்களோட திறமையை காட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்குங்க. பிரயாணங்கள் இருக்கும். உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். உங்களோட வார்த்தைக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் வரவேற்பும் இருக்குங்க. மாணவர்கள் உயர்கல்வியில என்ன முயற்சிகள் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னாலும் அந்த முயற்சிக்கு இன்னைக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பெற்றோர்கள் உங்களுக்கு நல்ல பக்கபலமா இருப்பாங்க. நண்பர்களும் உதவியா இருப்பாங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல்ல இருந்த வியாதிகள் அல்லது தொந்தரவுகள் எல்லாம் குணமாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வியாதிகள் குணமாகி உங்களுக்கு ஆரோக்கியம் சீரா இருக்கும். உற்சாகமா இருப்பீங்க. உறவினர்களால நன்மைகள் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கு. புதிய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஈடுபடுவீங்க. பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்காதுங்க. இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. சில சமயங்கள்ல உங்களோட சொல்லே உங்களுக்கு எதிரியா மாறக்கூடும். உணர்ச்சி வசப்படாம பொறுமையா இருந்தீங்கன்னா எதையுமே சிறப்பா செய்யலாம். வியாபார விஷயங்கள்லையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுங்க. உடல்நிலையிலையும் சிலருக்கு தொந்தரவுகள் ஏதாவது வரலாம். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். பாக்கிகள் வசூலாகும். பண வரவுல இருந்த தடைகள் எல்லாம் அகலக்கூடிய அமைப்பு இருக்கு. உடல்நிலையும் சிறப்பாக இருக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5, 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியும் 2ஆம் வீட்டு அதிபதியும் இணைந்து 5வது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. உங்களோட அறிவும் ஆற்றலும் சிறப்பான முன்னேற்றமாக இருக்குங்க. கலைத்துறையில இருக்கிறவங்க, இசை நடனத்துறையில எல்லாம் இருக்கிறவங்க, சினிமா சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யறவங்க, கற்பனையில கதை கட்டுரைகள்லாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றமும் வருமானமும் இருக்கும். அனுபவம் வாய்ந்த அறிவாளிகளோட யோசனைகளை கேட்டு நடந்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில் வியாபாரங்கள் எல்லாமே நல்ல விதமா நடக்கும். உங்களோட புகழ் கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட திறமைகளால ஏராளமான பணம் சொத்துக்கள் எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல காலகட்டம்ங்க. பெண்களுக்கு மனசு ரொம்ப அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பலர் சுற்றுலா பயணங்கள் போய் வருவதற்கான அமைப்பு இருக்கு. உங்களை தேடி நல்ல வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்திக்கிறீங்க. உங்களோட அழகான பேச்சால அடுத்தவங்களை கவரக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பொறுமையாகவும் அமைதியாகவும் ஒரு விஷயத்த அணுகி அந்த காரியங்களை சிறப்பாக சாதிச்சுக்கிறீங்க. குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருப்பாங்க. உங்களோட திறமையால நீங்க வேண்டியதை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே சிறப்பான முன்னேற்றத்தோட இருக்குங்க. உங்களோட பெயரும் புகழும் அதிகமா இருக்கும். குடும்ப கௌரவம் உயரும். உங்க சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்குங்க. வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மனசுக்கு பிடிச்சமான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. பொருளாதார வசதியும் சிறப்பாகவே இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நிறைய ஐஸ்வர்யங்களை பெறக்கூடிய யோகம் இருக்குதுங்க. ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடு உண்டாகும். பெரிய மனிதர்களால பெரிய முன்னேற்றங்கள் அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. பொருளாதார வளர்ச்சி அமோகமா இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களோட உடல் நலம் நல்ல சீரா இருக்கும். மனசு அமைதியா இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. செல்வந்தர்களால காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. விலை உயர்ந்த ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி.
விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சனி பகவானோட சந்திரன் இன்னைக்கு 4வது இடத்துல இருக்கிறது சிறப்பு. ராசி அதிபதி 3வது இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களோட திறமைகள் எல்லாம் இன்னைக்கு வெளிப்படும் விதமான காரியங்களை செய்வீங்க. உங்களோட திறமைகளை முழுமையா வெளிப்படுத்தி ஆக்கப்பூர்வமான வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எண்ணங்களை சிறப்பாக செயல்படுத்துவீங்க. உடல்நலம் சிறப்பாக இருக்கும். அடுத்தவங்களை அனுசரித்து போகிறதுனால மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. நல்ல அந்தஸ்தும் அதிகாரமும் இன்னைக்கு கிடைக்குங்க. தொழில்கள் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு மிகவும் பிரபலம் அடைந்து பலருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு நீங்கள் பேசினதுலேயே பிடிவாதமாக இருக்காம விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. விதண்டவாதத்தில் ஈடுபடாதீங்க. அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்றது நல்லது. மாணவர்கள் உழைப்பிற்கு தயங்கவே மாட்டீங்க. கடுமையாக உழைச்சி முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட செயல்களில் இன்னைக்கு பொறுப்பும் நேர்மையும் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் நிறையா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு எதிரிகளை வசமாக்குற ஒரு கவர்ச்சி உங்ககிட்ட இருக்கும். உங்க வழிக்கு கொண்டு வந்துருவீங்க. எதையுமே தைரியத்தோட செஞ்சு முடிப்பீங்க. நல்ல விதமா பண வசதிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்துல அமைதியும் ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க பார்வதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல இருந்த பாரம் குறையும். குறைஞ்ச உழைப்பிலேயே அதிகமான வருவாயை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெரிய மனிதர்களோட பழகி அவங்க கிட்ட காரியங்களை சாதிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இன்னைக்கு நல்லதாகவும் மனசு திருப்தி அடையக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. எல்லா காரியங்களுமே கொஞ்சம் தடையோட தாமதத்தோட இருக்கும். மன உளைச்சல்கள் அதிகமா இருக்கும். அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம். எரிச்சலும் அலுப்பும் இருக்கும். பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 3வது இடத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. இன்னைக்கு நல்ல பயனுள்ள நிறைய காரியங்கள் நடக்குங்க. உங்களோட திறமைகளாலையும் ஆற்றல்களாலையும் நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள்லாம் அவங்களோட எழுத்துக்கும் பேச்சுக்கும் நிறைய பாராட்டும் சன்மானமும் கிடைக்கிறதுக்கு மாதிரி சூழல்கள் இருக்கு. நிறைய வெளியூர் பயணங்கள் போவீங்க. உங்களோட தொழிலும் நல்லபடியாக விருத்தி அடைஞ்சு வருமானம் சிறப்பாக இருக்குங்க. லாபமும் அதிகமாகவே இருக்கும். வியாபார ஒப்பந்தங்கள்லாம் இன்னைக்கு செய்யக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். பெண்களுக்கு இன்னைக்கு பிரயாணங்களால் பலன் அதிகமாக இருக்குங்க. வேலைகளை அடுத்தவங்களுக்காக முடிச்சு கொடுத்து அதை நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. உங்களோட திறமைகளை காட்டக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு நண்பர்களோட உதவியால் பிரயாணங்களை செய்வீங்க. உங்களோட திறமைகளை உணர்ந்து செயல்படுவீங்க. இருந்தாலும் வார்த்தைகளில் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. மூல நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு போட்ட திட்டங்கள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. எந்த ஒரு முயற்சியவும் தீர ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் செய்வீங்க. அந்த முயற்சியும் சிறப்பான வெற்றியை கொடுக்கும். போட்டி பொறாமைகள் விலகும். குடும்பத்தில் கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்கள் சொல்லுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். தொழிலில் லாபமும் கீர்த்தியும் இருக்குங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத உப்பு சப்பு இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் மண்டையை போட்டு குழப்பிக்கிருவீங்க. அடுத்தவங்க கிட்ட வீட்டு விஷயங்களை சொன்னீங்கன்னா அவங்க 1க்கு 2 அவங்கள இன்னமும் குழப்பி விடக்கூடும். உங்களோட கைப்பொருள்லையும் கவனமாக இருக்கணுங்க. அடுத்தவங்க கிட்ட வாக்குறுதிகள் கொடுக்காம இருக்கிறது நல்லது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நோய்கள் விலகும். நீங்கள் எண்ணிய படி காரியங்களை செஞ்சு வெற்றிகரமாக நிறைவேற்றுவீங்க. உங்களோட நீண்ட நாள் திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களோட புத்தி கூர்மையும் அறிவும் சிறப்பாக இருக்கும். அடுத்தவங்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரத்தில் எந்த பின்னடைவும் இருக்காது.
மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 7. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 2வது ஸ்தானத்துல இருந்தாலும் 2ஆம் அதிபதியான சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. 2ஆம் அதிபதியான சனி பகவான் வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. நீங்க சாதாரண பேச்சு பேசினா கூட அதை அடுத்தவங்களுக்கு குதர்க்கமா தெரிஞ்சு பெரிய பிரச்சனைகள்ல முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்திலையும் ஒற்றுமையா இருக்கணும். கணவன் மனைவிக்கு இடையே ஈகோ பிரச்சனைகள் பார்க்காம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. பொருளாதாரம் சிறப்பாவே இருக்கும். பண உதவிகள் எல்லாம் கிடைக்கும். ஆனாலும் குடும்பத்துல ஒரு குழப்ப நிலையிலே இருக்கும். மனசு நிம்மதியா இருக்காது. பிரச்சனை அதிகமாக இருக்கும். மனசு ஒரு அழுத்தத்தோட இருக்குங்க. பெண்களுக்கு தொழில்ல ஃபைனான்ஸ் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது வரலாம். குடும்பத்திலையும் செலவுகளுக்காக சிலர் கடன் வாங்க நேரிடலாம். கவனத்தோட இருங்க. ஃபைனான்ஸ்ல எச்சரிக்கையா இருங்க. மாணவர்களுக்கு புதிய முயற்சிகள் எதுலையுமே ஈடுபடாம இன்னைக்கு அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. காரிய தடைகள் ஏற்படலாம். சக மாணவர்களின் ஒத்துழைப்பும் குறைவாகவே இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க நாராயணன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல்நிலையில நல்ல ஆரோக்கியம் இருக்கும். ஆனா மனசு ஒருவித அழுத்தத்தோட இருக்குங்க. பேச்சுக்களை கவனத்தோட பேசுறது நல்லது. பிடிச்ச உணவுகளை உண்டு மகிழ்வீங்க. இன்னைக்கு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க லலிதாம்பிகையை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயங்களை செஞ்சீங்கன்னாலும் கவனத்தோட செய்யறது நல்லதுங்க. வீட்டிலையும் சின்ன பிரச்சனைகள் கூட பெரிய சண்டைகள்லையும் வம்புகள்லையும் முடியலாம். அதனால மன கஷ்டங்களும் சங்கடங்களும் ஏற்படக்கூடும். சிலருக்கு பொருளாதாரத்துல சில பிரச்சனைகள் வரலாம். வரவேண்டிய பணம் வரவு தாமதப்பட்டு கவலைகளை கொடுக்கலாம். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க வேல்முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு செய்யற வேலைகள் எல்லாம் சிறப்பா செஞ்சு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க. தொழிலையும் வருமானம் சிறப்பா இருந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். ஆரோக்கியம் சீரா இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 9. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியிலேயே ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதும் 11வது இடமான லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காதுங்க. பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். 12வது வீட்டுல விரயஸ்தானத்துல கிரகங்களின் கூட்டு சேர்க்கை இருந்தாலும் பொருள் வரவு இருந்தாதானே அந்த விரயங்களையும் செய்ய முடியும். அதனால யாருடைய பணமாவது உங்க கையில இருக்கும். பணத்தை புரட்டுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஆனா நீங்க எந்த செலவுக்காக அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தீங்களோ அந்த செலவு செய்ய முடியாம இன்னொரு செலவு வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அதனால உங்களுக்கு மனசு அமைதி இல்லாம டென்ஷனா இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கு. கவலைப்படாம இருங்க. நல்லபடியாவே எல்லாமே நடக்கும். பெண்களுக்கு உற்றார் உறவினரோட கொஞ்சம் அனுசரிச்சு போற சூழ்நிலைகள் இருக்குதுங்க. பிரச்சனைகளை பெருசாக்காம விட்டு கொடுத்து போறது நல்லது. போட்டிகள் எல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்கும். மாணவர்களுக்கு எந்த வேலையுமே இன்னைக்கு ஒத்தி போடாம அப்போதைக்கப்போது முடிக்கிறது நல்லதுங்க. அப்புறமா செஞ்சுக்கலான்னு விட்டீங்கன்னா அது முடிக்க முடியாம போகக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு வேல்முருகனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். யாருடைய பணமாவது உங்க கையில இருக்கும். பண புழக்க வழக்கங்கள் சிறப்பாவே இருக்குங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது. அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அளவு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்கும். முன்னோர் வழிபாடு செய்வதற்கான அமைப்புகள்லாம் சிலருக்கு இருக்கு. பிள்ளைகள் பெருமைப்படும்படியான விஷயங்கள் செய்து உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் கொடுப்பாங்க. குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும். குடும்பத்தார் கூட வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவானை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஆறுதலாகவும் உதவியாகவும் இருப்பாங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பொது ஜனங்களால உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும்.
கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை. அதிர்ஷ்ட எண் 39. மீனராசி. மீனராசிக்கு இன்னைக்கு சந்திரன் விரயஸ்தானத்துல இருந்தாலும் 11வது இடமான லாபஸ்தானத்துல 4 கிரகங்களின் கூட்டு சேர்க்கை ஏற்படுறது சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பொருளாதாரத்துல சிறப்பான வெற்றி இருக்கும். பதவி புகழ் எல்லாமே கிடைக்கும். உங்களோட சாதனைகளுக்காக கௌரவிக்கப்படுகிற அமைப்பு கூட இன்னைக்கு இருக்குதுங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வரும். தொழில் வியாபாரங்கள்ல சிறப்பான முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. கூட்டு தொழிலெலாம் சிறப்பா இருக்கும். உங்களோட பார்ட்னர்ஸும் உங்களோட ஒத்துழைப்போட சிறப்பா நடந்துக்கிருவாங்க. நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அடுத்தவங்க பார்த்து பொறாமைப்படும்படியான வளர்ச்சி இருக்குங்க. பெண்களுக்கு உங்களோட நல்ல எண்ணங்கள் செய்கைகள்ல நல்ல பலன்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. மகன் அல்லது மகளுக்கு திருமண விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சுப காரியங்களுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. மாணவர்களுக்கு உங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். எடுத்த முயற்சிகள் எல்லாம் சிறப்பான வெற்றியை கொடுக்கும். உதிரி வருமானங்கள் இருக்கும். நண்பர்கள் உதவியா இருப்பாங்க. பெற்றவர்கள் பெருமைப்படும்படியான விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு பெரிய மனிதர்களோட காரியங்கள்ல ஈடுபட்டு அவங்க கிட்ட நல்ல பேரையும் பாராட்டையும் பெறுவீங்க. செல்வந்தர்களோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. சேவை மனப்பான்மை அதிகமா இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். திடீர் பிரயாணங்கள் இருக்கும். குடும்பத்தாரோடையும் குழந்தைகளோடையும் வெளிவட்டார ஊர்களுக்கு சென்று அவங்களோட மகிழ்ச்சியா பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க. அடுத்தவங்க ஆச்சரியப்படும்படி உங்களோட வளர்ச்சி இருக்குங்க. பொறாமைக்காரர்கள்ட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க அரங்கநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல இன்னைக்கு ஒரு இனம் புரியாத பயம் இருக்குங்க. தேவையில்லாத கவலைகள் சங்கடங்கள்லாம் இருக்கும். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறதுலயே உங்க மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களோட வாழ்க்கையில உங்களோட பொருளாதாரத்துல கவனத்தை செலுத்தி குடும்பத்துல நீங்க முன்னேற்றத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா மனசு நிம்மதியா இருக்குங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண் 38. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.